முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம் அடைந்தனர். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், விரிவான விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள்ல அனைவரும் விரும்பி வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள குமரி அமைந்துள்ளது. இங்கு அதிகாலை மற்றும் மாலை வேளைகள் சூரியன் கடலில் எழும்புவதும் மறைவதை காண்பதற்காகவும் கடல் நடுவே அமைந்துள்ள வேதாந்த மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை சுற்றுலா படையை சென்று நேரில் கண்டு ரசிப்பதற்காகவும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகை தருவார்கள். இந்நிலையில் தற்பொழுது கோடை விடுமுறை என்பதாலும் மேலும் இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை கடந்த வாரம் சூரியன் உதயமாவது மேகமூட்டத்தின் காரணமாக காண முடியாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றார்கள். இந்நிலையில் இன்று மேகம் தெளிவாக இருந்ததால் இன்று அதிகாலை திரிவேணி சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் சூரியன் உதயமாகும் அழகை கண்டு மிகவும் ரசித்தார்கள். மேலும் கடலில் குளித்தும் கடலில் அலைகளோடு விளையாடியும் மகிழ்ந்தார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் இன்று கடல் கொந்தளிப்பு மற்றும் கடல் சீற்றம் காணப்படும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து குமரி சுற்றுலா தலங்களில் கடலில் குளிக்கவோ இறங்கவோ கூடாது என்று குமரி மாவட்ட ஆட்சியர் சிறுகர் நேற்று இரவு அறிவித்திருந்தார். ஆனால் அந்த தடையை மீறி பல வெளியூர்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தாங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது என்ற ஆர்வ மிகுதியால் குமரி கடலில் குளித்தும் அலைகளோடு விளையாடியும் மகிழ்ந்தார்கள். மேலும் கடற்கரை பகுதியில் உள்ள கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான கடற்பொருட்களையும் வாங்கி மகிழ்ந்தார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.